ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், அதாவது ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய வேலையெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்வேன்றதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு டீ வச்சு குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலைக்கு வந்தாச்சு. சமையல் வந்து பார்த்திங்கன்னா காலையிலைக்கும் செய்யணும், மத்தியானத்துக்கும் செய்யணும். ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நான் மார்னிங் செஞ்சுருவேன். ஏன்னா 2 பேருமே ஆஃபீஸ் போகிறதுனால. காலையில் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சோம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு நினச்சிட்டு நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேபேஜ், இது 3மே இருந்துச்சு. இது 3மே போட்டு நான் வந்து சாம்பார் வச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், அப்புறம் பார்த்தா கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்கறி, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வணக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா ஆயிலே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் சேர்த்துக்கணும். சால்ட் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே வந்து ஸ்ப்ரே நல்லா வணக்கணும்னு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான மசாலாலாம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதாவது சாம்பார் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். பெருங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் அதிலே சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் மட்டும் நல்லா குக்கர்லேயே விட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே கரண்டிலே நல்லா கடைஞ்சா போதும். அது வந்து மத்தில் கடையணும்னு இல்லை, கரண்டிலே நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி அதை வந்து நீங்கள் வந்து தோசைக்கே சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது நல்லா இருந்துச்சு. எல்லாருமே என்னோடய பையனுக்கு வந்து காரமே பிடிக்காது, காரம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா தோசையில் லைட்டாக தொட்டு கொடுத்தாலே அதில் வந்து இந்த 3 காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்தானது தான். இது 3மே வந்து நம்ம ஒரே டைமில் வச்சு இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் மத்தியானத்துக்கும் இதே தான். நான் வந்து தம்பியை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன். அப்போ ஊற்றி கொடுத்தப்ப தம்பி மதியமும் இதே ஒயிட் ரைஸ்க்கு வந்து இதை போட்டு நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், வேறு பொரியல் எதுவுமே நான் செய்யலை. அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், தயிர் வந்து நான் தயிரை வந்து மோராக கடைஞ்சி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லஞ்சு.